கையெழுத்து போடுறாங்க. இதற்கெல்லாம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன பேசுறாங்கன்னா, மக்களுக்கு தெரியும், அரசு பள்ளி மாணவ செல்வத்துக்கு தெரியும், ஓ பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய பையன் பிரெஞ்சு படிக்கிறான், அப்ப நான் 2 மொழி படிக்கணுமா? கனிமொழி அக்காவுடைய பையன் சிங்கப்பூர் குடிமகன், இந்திய குடிமகனே இல்ல, ஆனா இவங்க மைக் எடுத்து வாய்கிலிய 2 மொழி பேசுவாங்க. எல்லா பெரும் தலைவர்களும் சிபிஎஸ்இ பள்ளி நடத்தும் 3வது மொழி இந்திய திணிக்கிறாங்க. ஏன் அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் யூடியூப் உங்களுடைய சேனல்லாம் பார்க்க மாட்டாங்களா? வீட்டுல அவங்களும் டிவி பாக்குறாங்களே. அவங்க கேட்கிற ஒரே கேள்வி, இவ்வளவு பேசுறியே, உன் பசங்க எல்லாம் 3 மொழி 4 மொழி படிக்கிறாங்க, நான் மட்டும் ஏன் 2 மொழி படிக்கணும்? இதை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நாளை காலில் சொல்லிட்டு, இல்ல என் பையனை கொண்டு வந்து அரசு பள்ளியில சேர்க்கிறேன், என் தம்பி 2 மொழி படிப்பாருன்னு சொன்னார்னா மக்கள் காமராஜரா ஏத்துக்குவாங்க. உங்களுடைய வீட்டுக்கு ஒரு நியாயம், அரசு பள்ளிக்கு ஒரு நியாயம்னா, அதனால்தான் சமக்கல்வி எங்கள் உரிமை என்கின்ற கோஷத்தை எடுத்திருக்கிறோம். அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் தான் இன்னைக்கு பெரும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால் எரிச்சல் அடைந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை மிரட்டுவது எந்த விதத்தில் நியாயங்கண்ணா?